அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி மெனு ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 12க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று இட்லி எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தோசை எடுத்துக்கலாம். ஆயில் அதிகமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இட்லி ஸ்டீம்டு ஃபுட் வந்து நல்லாயிருக்கும். தோசையும் கல் தோசையாட்ட கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி வந்து இன்றைக்கி நான் பீட்ரூட் சட்னி வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். பீட்ரூட் சட்னி ரெசிபி லிங்க் கெயினில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பொடி எடுக்கும்போது நிறைய பருப்பு சேரும். மிட் மார்னிங்க்கு டேட்ஸ் வந்து மில்க் ஷேக்காக கொடுக்கலாம். டேட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சீசனில் கமலா ஆரஞ்சு ரொம்ப நிறையா கிடைக்கும். அதனால் கூடவே ஒரு ஆரஞ்சு கொடுக்கும்போது டேட்ஸில் இருக்க அயன் உடம்புல ரொம்பவே நல்லா அப்சர்வ் ஆகும். மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் வந்து அப்படியே கடைஞ்சி பருப்பு கடையல் வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் விட்டு சாப்பிடும்போது பாவக்காய் பொரியல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா பருப்புக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். புடலங்காய் கூட்டு, பருப்பு சேர்த்து புடலங்காய் கூட்டு. ரசம் வந்து மிளகு ரசம் இல்லைன்னா தக்காளி ரசம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அது செஞ்சுக்கலாம். தயிர் ஆஸ் யூஷுவல், தயிர் வேண்டான்னு நினைக்கிறவங்க மோராக சிலுப்பி மோர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த எல்லா ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த ரெசிபிஸ் தேவைப்படுதோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற எல்லாமே பருப்புக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தட்டைப்பருப்பில் வடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நைட் டின்னருக்கு ஆலு ஸ்டஃப்டு பரோட்டா கொடுக்கலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிர் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்போட கொடுக்கும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நைட் பெட் டைமுக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுட் பிரமிடில் இருக்கிற எல்லா காலம்ஸும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ரைஸ், வீட் எடுத்துருக்கோம். மில்லட் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு மில்லட் சேரும். 4 வகை தானியங்களும் 4 வகை காய்கறிகளும் ஒரு பழமும். இன்றைக்கி வந்து நட்ஸில் பார்த்திங்கன்னா 3 சேரும். பொடியில் வந்து எள்ளு சேர்த்தி பொடி அரைச்சோம்னா 3 நட்ஸ் சேரும். நாளைக்கு டே 13க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.